நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எவன் பேச்சையும் கேட்கறதுக்கு எவனுக்கும் நேரம் இல்லை. உங்களுக்குலாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் சந்தோஷம் தான் முக்கியமே தவிர அடுத்தவன் கேட்டு போனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை. சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். நானும் எங்கள் அம்மா போயிரோட இல்லை. அதை வச்சு யாருக்காச்சும் தெரியுமா? 2 வருஷமா நான் குடிக்கிறான் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. இங்கே இருக்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா உனக்கு என்ன பிரச்சனை குடிக்கிறேன்னு? ஆனால் நேற்று வந்து இந்த ஆள் கேட்டேன். தெரியுமா சார், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அடுத்த 6 மாதத்தில் அவ்வளோ விட்டு போயிட்டேன். ஒரு கட்டத்தில் யாருக்காக வரணும்னு தெரிஞ்சு சித்த நான் முடிவு பண்ணேன். அன்னைக்கு நடந்த வழியை தாங்க முடியல, ரொம்ப வலிச்சுது. தெரியாம பட்டணும்னு தோணுச்சு. யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா எங்க? சரி, இதான் நம்ம கடைசி நாள், நம்ம சாரதான் போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் பார்த்தேன் என்னோட கடவுள். தம்பி பிரகாஷ், டேய் மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே ஆம்புலன்ஸ் போன் அடி. டேய் அவன் ஃபுல்லா கல்பா போட்டு வந்து விழுந்து கிடக்குறான். ஆம்புலன்ஸ் போன் பண்ணி. டேய் தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்ல தடிக்கி விழுந்தானோ, முதல்ல ஆம்புலன்ஸ் போன போடு. ஐயோ, உங்களுக்கு தெரியுமா சார், எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட முதல்ல யார் தெரியுமா? தம்பி சாப்பிட்டியா?